எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மனிதனுடைய தற்புகழ்ச்சின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த தற்புகழ்ச்சி எது சார்ந்து இருக்கும்? எல்லா மனிதரும் ஒவ்வொரு விஷயத்தினை பற்றின தற்புகழ்ச்சி கொண்ட நபராக தான் இருப்பான். இப்போ நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், அவரவர் தொழில் சார்ந்து, அவரவர் குடும்பம் சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றின கண்டிப்பா தற்புகழ்ச்சி பேசுவான். என்னை மாதிரி யாருனாலையும் தொழில் செய்ய முடியாதா? என்னை மாதிரி யாருனாலையும் பலன் சொல்ல முடியாதா? அப்படிங்கிற என்னுடைய குழந்தைகள் மாதிரி யாருடாங்கிற தற்புகழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். அப்படி ஒவ்வொரு மனிதனும் எது சார்ந்த விஷயங்கள்ல தற்புகழ்ச்சி செய்யக்கூடிய நபராக இருப்பார் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா பார்க்க போறோம். இந்த தற்புகழ்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய பாவம் 11வது பாவம். இந்த 11வது பாவத்தோட எந்த பாவாதிபதிகள் சம்பந்தப்படுகிறார்களோ அது சார்ந்த தற்புகழ்ச்சியை வாழ்நாள் முழுவதும் அந்த ஜாதகர் செய்து கொண்டே இருப்பார். இப்ப 11ஆம் பாவத்தோடு லக்னாதிபதி தொடர்பு கொள்றாருன்னு வச்சுங்க, தன்னை பற்றின தற்புகழ்ச்சி என்னை மாதிரி எவனாலே செய்ய முடியாரா, எப்படி பண்ண பாத்தியா அப்படிங்கிற அந்த தற்புகழ்ச்சி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் பாவத்தோடு 2ஆம் பாவாதிபதி தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள தற்புகழ்ச்சி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பணத்தை தூக்கி போட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அந்த பணத்தை வச்சு அந்த வேலையை முடிச்சிட்டேன்டா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அது பிரம்மாண்டப்படுத்தி பேசுவாங்க. அதை பற்றின தற்புகழ்ச்சி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தனது குடும்பத்தை பற்றின தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குடும்பத்து நபர்களை பற்றி, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் 11-2 இந்த தொடர்பு வந்துடணும். வரப்ப அவங்க அந்த விஷயத்தை பத்தி பேசாம இருக்கவே மாட்டாங்க. இந்த 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்நாளில் தான் செய்த முயற்சிகளை பற்றி தற்புகழ்ச்சி, வாழ்நாளில் தான் செய்த மாற்றங்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சிருப்பாங்க வாழ்க்கையில, தொழில் முயற்சியா இருக்கும். எந்த முயற்சி செய்தாலும் நான் இப்படியெல்லாம் முயற்சி பண்ணேன், அப்படியெல்லாம் முயற்சி பண்ணேன், என்னாலே முடியலையாம நீ என்ன செய்ய போற அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றின தற்புகழ்ச்சி கொண்ட நபராக இருப்பார்கள். இந்த 4ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தனது தாயாரை பற்றின தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எங்க அம்மா தான் என் குடும்பத்துக்கு, எங்க அம்மா இருந்தனாலதான் எல்லாமே இப்படி மேல வந்தோம், குடும்பமே மேல வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான இது நல்ல விஷயமாக இருந்தாலும் அது பிடிக்காத நபர்கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்லுவானுங்க, இவன் என்னன்னா ஓவரா புகழ்ச்சி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார். அதே மாதிரி தன்னுடைய வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 4ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். நான் இருக்கக்கூடிய வீடு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், என் வண்டி நான் இப்படி வச்சிருவேன், இப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 5ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் தனது குலதெய்வத்தின் அருமையை பற்றி மிகப்பெரிய அளவில் தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனது குழந்தைகளை பற்றி அதிக அளவு தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 5ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்துல குலதெய்வத்தோட அருள் மிகப்பெரிய அருள் தான், சாதாரண அருள் இல்லை, எல்லாரும் வந்து அங்க கும்பிடலாம் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குலதெய்வத்தோட அந்த அருமையை பற்றி தற்புகழ்ச்சி பேசுவாங்க. என் குழந்தை மாதிரி பேச முடியாது, என் குழந்தை மாதிரி ஒரு செயலை செய்ய முடியாதுன்னு குழந்தைகளை பற்றின அதிகப்படியான தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இந்த 5ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. 6ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்நாளில் இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களில் தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்கள். எவனாலே அந்த இடத்துல காசு வாங்க முடியாது, நான் வாங்கிட்டேன் பத்தியா அப்படிங்கிற மாதிரியான அந்த கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள், தான் கடன் வாங்கிய விஷயங்கள், தான் கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தான் எதிரியை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சில நபர் வந்து 2 பேத்துக்கு ஆகாது, இருந்தாலும் கூட அவன் பயங்கரமான ஆள்றான், அவனுக்கு ஆகாதான் ஆனா பக்கா டேலண்டான ஆள் அப்படிலாம் பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 7ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியை பற்றி அதிகப்படியான தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். 8ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் தான் பட்ட தடை தோல்விகளையும் பிரச்சனைகளையும் பற்றி அதை தாண்டி வந்திருப்பாங்க, அதை தாண்டி வந்ததை பற்றி தற்புகழ்ச்சியா பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 8ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். 9ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்நாளில் தனது தந்தையாரை பற்றின தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அல்லது அவரது தந்தையாரை அதிகப்படியான தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபராக கூட இருக்கலாம். இந்த 10ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, தன் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னை மாதிரி எவனாலையும் தொழில் பண்ண முடியாது, நான் இப்படி தொழில் பண்ணுவேன், அப்படி பேசுவேன், இப்படி பண்ணுவேன், என் தொழில நான் தான் கிங்கு இப்படிங்கிற மாதிரியான தற்புகழ் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை பொறுத்தே தற்புகழ்ச்சி உண்டு. ஏன்னா 10ஆம் பாவம் கர்மஸ்தானங்கிறதுனால அந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 10ஆம் பாவாதிபதி
11ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா தான் செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 12ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கையில் தான் செய்த செலவுகளையும் விரயங்களையும் பற்றி தற்புகழ்ச்சியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒரு சிட்டிங்க்கு 10,000 செலவாச்சு, இந்த போன இந்த சட்டையை பார்த்தேன் 5,000 எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான தான் செய்த விரயங்களையும் செலவுகளையும் தற்புகழ்ச்சியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.